நமக்கு சிவனுக்கு மிஞ்சி கடவுள் இல்லை. நான் அடிக்கடி சொல்றதை இங்க சொல்லித்தான் ஆரம்பிப்பேன். சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் வேறு எந்த கடவுளுக்கும் சொல்லப்பட முடியாது. அவருக்கு சொல்லுகிற அடையாளங்கள் வேறு கடவுளுக்கு கிடையாது. அவர் ஒருவருக்குத்தான் சடாமுடி உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் பிறை உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் கங்கை உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் சிரமாலை உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் 3 கண்கள் உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் அருவம் உருவம் அருவுருவம் என்ற நிலைகள் உண்டு, அவர் ஒருவருக்குத்தான் 3ஐயும் தாண்டிய சொரூபம் உண்டு, அவர் ஒருவர் தான் பன்றி கொம்பணிந்திருப்பார், அவர் ஒருவர் தான் சிரமாலை அணிந்திருப்பார், அவர் ஒருவர் தான் எறும்பு மாலை அணிந்திருப்பார், அவர் ஒருத்தர் தான் சுடுகாட்டில் இருப்பார். வேற எந்த சாமியாவது அந்த ஏரியாவுக்கு போதா பாருங்க. எல்லா சாமிக்கும் பயம் சுடுகாட்டை பார்த்து. நம்மால் அங்க டயஸ் போட்டு ஆடுறாரு. கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடையினார் மணிவாசகர். ஒரு இளைஞர் என்ன கேட்டார், ஐயா சிவபெருமான் இருக்கிற இடம் கோயில் நீங்களே சுடுகாடு நீங்களே, நாங்க எங்க போய் பார்க்கறதுன்னா. கேள்வி புரியுதா உங்களுக்கு? இந்த கேள்வியெல்லாம் வக்கனையா கேட்பான். நான் சொன்னேன், அப்பா ஒரு கோயில் இருக்கிறார், நீ கோயிலே போய் பாரு. ஆனா எல்லா பயிலும் கோயிலுக்கு வருவான்னு சொல்ல மாட்டேங்கிறான். இவன் கோயிலுக்கு தான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமே தவிர ஐ வில் மீட் தட் ஃபெலோ தேர் பயில அங்க வச்சு பாத்துக்கிறேங்கிறாரு. இப்ப சுடுகாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அங்க சிவபெருமான பார்த்து தான் ஆகணும். அதுவே தான் கோயில் அவருக்கு. இவன் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்றவெல்லாம் அங்க போய் தான் தீரணும். சிவபெருமான் முழுமுதற் பொருள், பிறப்பு இறப்பு இல்லாதவர். அவர் ஒருத்தர் தான் கடவுள், அவர் தான் பதி. எந்த தாய் வயிற்றிலையும் கருவிருந்து பிறந்ததா அவருக்கு சரித்திரமும் கிடையாது, புராணம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு பேருக்கு ஒரு கதை கூட கிடையாது. இனிமே இட்டு கட்டினா உண்டு. அவருக்கு எந்த பிறப்பும் கிடையாது. பிறப்பு இறப்பு இல்லாதவர் தானே நம்முடைய பிறப்பு இறப்பை நீக்க முடியும். சொல்லுங்க. உடம்பு சரியில்லைன்னு நான் போய் பார்க்கிற டாக்டரே இருமிக்கிட்டே படுத்து கிடந்தாருன்னு வச்சுக்கோங்க. என் நோய் எப்படி அவர் தீர்ப்பாரு?